ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு மாதிரியை இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன? ஒன்று, பந்தி இருக்கிறவன், பந்தியில் உட்காந்து சாப்பிட்றவன். இன்னொருவன் பணிவிடைக்காரன், இலையை போடுறது, சோறை வைக்கிறது, எல்லாத்தையும் ஊத்துறது. இந்த ரெண்டுல எது முக்கியமானது, எது முதன்மையானது என்று பார்த்தால் பந்தி இருக்கிறவன் தான். மற்றவர்கள் எல்லாம் பணிவிடைக்காரர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப பந்தி இருக்கிறவன் தான் முக்கியமானவன் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்க, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அப்படி இருந்தும் முதன்மையான இடத்தை பந்தி இருக்கிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் முதன்மையானவன், சகல அதிகாரம் உள்ளவன், சர்வத்தையும் படைத்தவர், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சகல காரியங்களையும் அறிந்திருக்கிற, செயல்படுத்துகிற ஆண்டவர் சொல்கிறார், நான் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். பணிவிடைக்காரனா நான் உதவி செய்கிறவன், பந்தி விசாரிப்பு செய்கிறவன். அப்போ அவருடைய தாழ்மை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது போனால் நமக்கு முதன்மையான இடம் கிடைத்து விடாதா என்று எண்ணுகிற மக்கள். அன்றைக்கு ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். அது கொஞ்சம் நெருக்கடியான கூட்டம்தான். அங்கே வந்திருந்த போதகருக்கு யாரும் இடம் பிடிச்சு கொடுக்கலன்னு ஒன்று அவர் சாப்பிடாமலே போயிட்டார். என்னை யாரும் கவனிக்கலை. நாங்கள் ஒரு போதகர், எங்களை முதன்மையாக வைக்க வேண்டாமா? என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை பார்க்குறேன். ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய மாதிரியை நம்ம பின்பற்றணும். பந்தி விசாரிப்புக்காரனை போல, பணிவிடை செய்கிறவனை போல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, பந்தியில் இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா? நீரே சொல்லுகிறீர் பந்தி இருக்கிறவன் தான் பெரியவன். ஆனால் அப்படி இருந்தோம் நான் பணிவிடைக்காரனாக இருக்கிறேன். உம்முடைய மாதிரியை பின்பற்றுகிற நாங்களும் இப்படிப்பட்ட நல்ல செயல்களோடு காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.